வணக்கம். இந்த சாப்டர்ல நம்ம வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். Photoshop ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த வாட்டர் ட்ராப் எஃபெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு இலையோட இமேஜ் தேவை. அதாவது ஒரு லீஃப் இமேஜ் வந்து எனக்கு தேவை. ஸோ நான் ஆல்ரெடி நெட்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஒரு லீஃபோட இமேஜ் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டப் போறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி நான் Photoshopக்குள்ள டிராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜில் இந்த இடத்துல வாட்டர் ட்ராப்லெட் இருக்க மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணணும். அதாவது நம்ம பண்ண போகிற ட்ராப் வந்து தனியாக ஒரு லேயராக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு நியூ எம்டி லேயர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களோட லேயர் பேனலில் கீழே பாட்டமில் இந்த இடத்துல இருக்கும். டெலீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆகும். இப்போது டூல் பாரில் செகண்ட் செலெக்ஷன் டூல், அதாவது செலெக்ஷன் டூலில் எலிப்ஸ் மார்க்யூ டூல், அதாவது எலிப்ஸ் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகும். இதுவும் ஒன் ஆஃப் தி செலெக்ஷன் டூல். ஃபோட்டோஷாப்பில் டூல்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி குயிக் செலெக்ஷன் டூல், இந்த மாதிரி நிறையா செலெக்ஷன் டூல்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செலெக்ஷன் டூலை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்டர் ட்ராப்லெட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு எலிப்ஸ் சர்க்கிள் வரையணும். ஸோ இந்த டூல் எலிப்ஸ் மார்க்யூ டூல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த லேயர் செலக்ட் ஆகிருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லீஃபில் ஒரு சின்ன ஒரு எலிப்ஸ் ஷேப் மாதிரி வரைங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு செலெக்ஷன் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த செலெக்ஷனில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரேடியன்ட், அதாவது உங்கள் டூல் பாரில் கிரேடியன்ட் அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா G, அந்த டூலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மெனு பார் கீழே இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபால்ட் கலர்ஸ், ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்க கிரேடியன்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அதில் பிளாக் அண்ட் ஒயிட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலக்ட் பண்ண ஏரியாவில் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டார்க் பிளாக் ப்ளஸ் அப்படியே கிரேடியன்ட் ஆகி ஃபேட் ஆகி ஒயிட்டில் வந்து எண்ட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி ஷார்ட்கட் கிளிக் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செலக்டில் போய் டீசெலக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜ் லேயரில் வச்சு இதை வந்து ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இந்த லேயரோட மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மோடில் நம்ம ஓவர்லே கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டர் ட்ராப்லெட் எஃபெக்ட் காண்டி. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பிளெண்டிங் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷனில் இன்னர் க்ளோ, இன்னர் ஷேடோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னர் க்ளோக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ இருக்கும். அந்த இன்னர் ஷேடோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதை டிக் மட்டும் பண்ணிங்கன்னா இதோட செட்டிங் உங்களுக்கு ரைட் சைடில் வராது. இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னர் ஷேடோவோட செட்டிங் வந்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் டிஸ்பிளே ஆகும், ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். இப்போது நான் அதில் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட மோடை வந்துட்டு நீங்கள் நார்மலில் இருந்துச்சு அப்படின்னா அதை லீனியர் பர்னுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டியை வந்துட்டு 40 அல்லது 45 அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கோங்க. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி -30 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, நமக்கு 2 வச்சுக்கலாம். சைஸ் வந்து 5 வச்சுக்கோங்க. இப்போது இந்த செட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எதை ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப் ஷேடோ, அதை வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம். நமக்கு இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ட்ராப் செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ட்ராப் ஷேடோ எதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு செட்டிங் வந்து வந்துடும். இதுலேயும் பிளெண்டிங் மோடை
லீனியர் பர்னுக்கு மாற்றிக்குங்க. இதில் ஒப்பாசிட்டி 25 வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 127 டிகிரி நம்ம வச்சுக்கணும். 127 டிகிரிக்கு நம்ம ஆங்கிளை க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சுப்போம். 10 or 12, 10 வச்சுக்கலாம். இப்போது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 அல்லது 20 அந்த ரேஞ்சு கூட இருக்கலாம். ஓகே, 16 வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. நம்ம 16 வச்சுக்கலாம். இப்போது இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் நம்ம லேயர் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போது ஓகே கிளிக் பண்ணியாச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. இப்போது திரும்பி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். கொஞ்சம் ரியல் ட்ராப்லெட் மாதிரி தெரியறதுக்காக இதோட ஒப்பாசிட்டியை ஒரு 75% நம்ம வந்து வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரோட எஃபெக்ட் மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்குது. இப்போது நான் திரும்பி வந்து Ctrl J கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி எடுக்கிறேன். அந்த காப்பி அப்படியே மூவ் பண்ணி Ctrl T கிளிக் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட சைஸை சின்னதாக்கிறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் அதை சின்னதாக்கிறேன். இப்போது என்டர் கிளிக் பண்ணிவிட்டேன். இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இந்த லேயரில் கிளிக் பண்ணுறேன். Ctrl J இன்னொரு லேயரை காப்பி எடுக்கிறேன். சேம் அந்த ட்ராப்பையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பார்த்தீங்களா அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் Ctrl T கிளிக் பண்ணி கொஞ்சம் ஒரு ஷேப்பை வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக ஆக்க மாதிரி பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, Ctrl J கிளிக் பண்ணி இதை இன்னொரு காப்பி எடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபில்டரில், அதாவது மெனு பாரில் ஃபில்டர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் லிக்விடிஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேப்பில் ஓப்பன் ஆகும். இதில் விராப் டூல் ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, விராப் டூல் W ஷார்ட்கட்டு, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸை ஓரளவுக்கு உங்கள் மீடியமான ஒரு 115, 124 ஓகே, இந்த சைஸ் நமக்கு ஓகே. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் நம்ம பண்ணிக்குவோம். அந்த தண்ணி வந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அப்புறம் ட்ராப்லெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரிஜினலாக இருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி நான் எல்லாத்தையும் குரூப் பண்ணுறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கிளிக் பண்ணி ஒரு குரூப் ஆக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒப்பாசிட்டியை வந்துட்டு நான் ஒப்பாசிட்டியை ஃபுல்லாமே நான் வந்து கம்மி பண்ணுறேன். 80 அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ட்ராப்லெட் எஃபெக்ட் வந்து பண்ணியாச்சு. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி நம்ம கலர் லுக்கப் எஃபெக்ட் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இமேஜ் தேவை. ஸோ அதனால் என்னோடய ட்ரைவ்லேருந்து நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இமேஜை இந்த மாதிரி ட்ரைவ்லேருந்து ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் ஓப்பன் கிளிக் பண்ணலாம். அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl O ஓப்பன் வரும். இப்படி கிளிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணியும் ஓப்பன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம எஃபெக்ட் எப்படி பண்ண போகிறோம், கலர் லுக்கப் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லேயர் பேனலில் கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், ஃபோல்டர், நியூ லேயர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படிங்கிற இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது எல்லாமே வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். இதில் கலர் லுக்கப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னா கலர் ப்ராப்பர்ட்டிஸ்.
இந்த இமேஜை கலர் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இதில் டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பே வந்துட்டு நமக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியில் போய் நான் வந்து ஒரு கலர் கரெக்ஷனுக்காக நீங்கள் ஒரு வெளியில் காசு கொடுத்து எந்த பிளகினையும் வாங்க தேவையில்லை. டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப் கொடுத்துருக்க இந்த பிளகின்லேயே நீங்கள் வந்து சூப்பரான எஃபெக்ட் நிறையா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரிப் லுக், 3 ஸ்ட்ரிப் லுக், இந்த மாதிரி ஒவ்வொரு லுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கலர் டோன் வந்து உங்கள் இமேஜுக்கு கொடுக்கும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு 3 ஸ்ட்ரிப் லுக் பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய ஒரிஜினல் இமேஜ் வந்து கலர் டோன் இப்படி இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் இதுதான். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கலர் டோன் உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஃபோட்டோ என்ன மாதிரி ஃபோட்டோ, லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஃபோட்டோவா, இல்லை ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மாடல் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், எந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபுக்கு எந்த மாதிரி கலர் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க கீழே இருக்க அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது பண்ணால் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துட்டு லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ரீசெட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் போய் லோட் அப்ஸ்ட்ராக்ட் ப்ரொஃபைல் இருக்கா, இதில் போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டிவைஸ் லிங்க், இதுவும் அதுதான். இதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் லோட் பண்ணுறதுனால லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட் 3 எஃபெக்ட் 4 எஃபெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட், ப்ளூ, எல்லோ, ஸ்மோக்கி எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கும். இதை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எஃபெக்ட், இந்த 2 பர்டிகுலர் எஃபெக்டோட காம்பினேஷனில் ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரெட், ப்ளூ, எல்லோ இப்படிங்கிற ஒரு எஃபெக்டோட காம்பினேஷனும் ப்ளஸ் ட்ராப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு 2 காம்பினேஷனோ எஃபெக்ட்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பிளைனாக இது மட்டும் ட்ராப் ப்ளூ அப்படிங்கிற எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு எல்லோ கலரோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ளூ கலரோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த எஃபெக்டில் இது ரெண்டையும் கலர் பண்ணி எல்லோ ஒரு மீடியமான ஒரு 50% ஆஃப் எல்லோ 50% ஆஃப் ப்ளூ கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக ஒரு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு கலர் கொடுக்க முடியும். ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். இது நீங்கள் இதை பிளக்கின் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா மினிமம் 3 to 4 மினிட்ஸ் இருக்கும். இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த எஃபெக்ட்டை உங்களால் வந்து கொண்டு வர முடியும். தேங்க்யூ.